தீபாவளி அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இதை எப்படி எல்லாரும் ஈஸியாக ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். நான் ஃபயர் பண்ணிடுவேன். அதில் தண்ணியை விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். தண்ணி விட்டால் இன்னும் அதிகமாக தான் அந்த தீயானது ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், வீட்டில் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இல்லை, இந்த மாதிரி ஒரு சாக்கு இல்லை காட்டன் போர் பெட்ஷீட் எடுத்துக்கிடுங்க. அதை சாக்கை நினச்சிடணும். காஞ்ச போர்வை போட்டோன்னா இன்னும் அதிகமாக ஃபயராகி எரியும். என்ன பண்ணுறாங்க, பாத்திரத்து மேலே நம்ம நிற்கிற திசையிலேருந்து ஆப்போசிட் நீ இன்னொரு ஆளுக்கு சால்வை போடுற மாதிரி அங்கேருந்து இங்கே எடுத்துடக்கூடாது. அந்த பாத்திரம் நம்ம மேலே கொட்டிடும். நமக்கு வந்து தீக்காய் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இப்போ நம்மள ஒருத்தர் நான் சொல்கிற ஆள் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சு அதை ஃபயரை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபயர் ஆகிட்டு ஃபயர் ஃபைட்டிங் பண்ணும்போது தீ எரிஞ்சிட்டு இருக்குன்னு இங்கே நின்று பண்ணக்கூடாது. எரியக்கூடிய தீக்கு எதிர் திசை ஆப்போசிட் சைடாக போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து பாருங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன, aim the base of the fire, squeeze the lever. ஓடுற மூமெண்ட்ல இந்த மூச்சை கிட்ட கொண்டு போக கூடாது. நாங்கள் சொன்ன ஒரு சில விஷயங்களை மனசில் வச்சு தீபாவளி வந்து ஹாப்பி தீபாவளியாக கொண்டாடணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களை கேட்டு விடைபெறுகிறோம். ஹாப்பி தீபாவளி.